بسم الله الرحمن الرحيم. இஸ்லாம் தொடங்கியது முதல் ஷரியத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்த காலம் முதல் இன்று வரை அதனுடைய எதிர்ப்புகள், தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. ஒவ்வொரு காலத்திலும் பல விதங்கள், பல கோணங்களில் அதனுடைய பரிமாணங்களை காண முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சரி, அதற்கு முன்னரும் சரி, அதற்கு பின்னரும் சரி, ஷரியத் என்று எடுத்து வைக்கிற போது எதிர்ப்புகள் வலுக்கும். முதல்ல ஷரியத் என்பது தொடங்கியது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலமெல்லாம் மனிதன் எப்படி வாழ்வது, எப்படி சாப்பிடுவது, குடிப்பது, எப்படி உறங்குவது, அரவலாகுவது, நடமாடுவது, எப்படி உண்பது, உடுப்பது போன்ற மனித வாழ்வியல் மட்டும்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டன. ஷரியத் என்பது சட்டம் எப்போது வந்தது என்று சொன்னால், எப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே ஷிர்க் என்பது தொடங்கியதோ அன்றிலிருந்து தான் அதற்கு எதிரான தௌஹீத் என்பது வந்தது. அதற்கு முன்னாலே எல்லாம் ஒன்றுதான். ஷிர்க் என்று வந்ததற்கு பிறகு அதற்கு எதிரிலே ஷரியத் என்பது, தௌஹீத் என்பது வந்தது. ஹராமுகள் என்று வந்ததற்கு பிறகுதான் ஹலால் என்பது ஒன்று வந்தது. ஹலாலை எடுத்து நடக்காத போது அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இது காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 40வது வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கப் பெற்ற போது கடுமையான எதிர்ப்புகள் வலுத்தன. நமக்கெல்லாம் தெரியும். கல்லாலும் சொல்லாலும் அடிக்கப்பட்ட வரலாறுகள் ஏராளம் உண்டு. அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓட விரட்டினார்கள். நடுத்தெருவிலே 4 பேர் பார்க்கும் இடத்திலே ஒருவர் துணியை பிடித்து எழுப்பான். எங்களுடைய கடவுள்களை நிந்தித்து பேசுகிறாயா என்று கங்கணம் கட்டி கொண்டு அவர்களை எதிர்க்க துணிந்தார்கள். ஒருத்தன் தாடியை பிடிச்சி எடுத்தான், ஒருத்தன் துணியை பிடிச்சி எடுக்கிறான், ஒருத்தன் தலப்பாவை பிடிச்சி எடுக்கிறான், ஒருத்தன் மண்ணை வாரி அடித்தான், ஒருத்தன் தண்ணியை வீசினா அந்த மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து சகதியாக மாறி போனது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை துடைத்து விட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். இது போன்று எத்தனை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுத்திய கொடுமைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் படுத்திய கொடுமைகள் உங்களுக்கு தெரியும். வரலாற்றின் நெடுகிலே சஹாபாக்கள் பலரும் பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். கொண்ட கொள்கையிலே அவர்கள் குன்றனர் மலை போல நின்றார்களே தவிர பின்வாங்கியவர்கள் யாரும் இல்லை. அவர்களுக்கு இருந்த உறுதிப்பாடு, அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அந்த சஹாபாக்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்றே சொல்லலாம். சொத்துக்களை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், நட்பு வட்டத்தை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஈமானை தேடி வந்தவர்கள் பல பேர், அல்லாஹ் ரசூலை தேடி சென்றவர்கள் பல பேர். ஹபஷா ஹிஜ்ரத்தின் போது கணவன் கிறிஸ்துவ மதத்திற்கு சென்று குடிக்க தொடங்கிவிட்டார். உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்பவர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, கணவன் வேண்டுமா, அல்லாஹ் ரசூல் வேண்டுமா, கணவன் வேண்டுமா, தீன் ஷரியத் வேண்டுமா என்ற பிரச்சனை வருகிற போது கணவனும் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம்,
எனக்கு வேண்டியது அல்லாஹ் ரசூல் தான் என்று உறுதியாக நின்று தன்னந்தனியாக ஹபஷாவுடைய தெருக்களிலே பிச்சை எடுத்த வரலாறுகள் கூட வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றன. குறைஷி குலத்திற்கு பின்னால் உமையா குடும்பம் ஒரு சிறந்த குடும்பம், ராயல் ஃபேமிலி. அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தார்கள். பேறுகாலம் பார்ப்பதற்கு யாரும் இல்லை, ஏனென்று கேட்பதற்கு கூட நாதி இல்லை. உயர்ந்த குடும்பத்து பிள்ளை, நிறைமாத கர்ப்பிணி, தன்னந்தனியாக ஒரு மரத்தின் அடியிலே சென்று தங்களுக்கு தாங்களாகவே பிரசவம் பார்த்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கையில் ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். பாலுக்கு வழி இல்லை, உணவுக்கு வழி இல்லை, காசுக்கு வழி இல்லை. இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த அந்த சீமாட்டி இன்றைக்கு ஹபஷாவுடைய தெருவிலே பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதற்கு காரணம் தீன் தான் பெரியதே தவிர கணவனோ காமமோ அவர்களுக்கு பெரியதல்ல, சொத்துக்களோ சுகங்களோ பெரியதல்ல, அல்லாஹ் ரசூல் பெரியவர். இப்படி எத்தனை தியாக வரலாற்றை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க துணிந்தவர்கள் மண்ணை கவ்விய வரலாறு நிறைய உண்டு வரலாற்றில். அவர் தங்களுக்கு தாங்களாகவே மண்ணை வாரி போட்டுக் கொண்டார்கள். வரலாறு சொல்லுகிற உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த ஷரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ஒரு புதிய தீனை தோற்றுவித்து தான் தான் நபி என்று அஸ்வதுல் அன்சி என்று சொல்லுகின்றவன் யமன் நாட்டினுடைய தலைநகர் சன்ஆவிலே வாதிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த பொழுது ஃபைரோஸ் என்ற ஒரு சஹாபியை அனுப்பி வைத்து அவர்களை கொன்று தீர்த்தார்கள். அதோடு அவனுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்தது. அதனை அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் முஸைலமத்துல் கஸ்ஸாப் உண்டா, ரொம்ப போய் சொல்லக்கூடியவன். அந்த முஸைலமா என்பவன் தான் நபி என்று வாதிட்டான். அவன் ஒரு சூனியக்காரன், குறி சொல்பவன், வித்தைகளை காட்டுகின்றவன். பொதுவாகவே ஒன்றும் அறியாத மக்களுக்கு நாளைய தினம் என்ன நடக்க போகிறது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டானா அவனை பெரிய ஆளா எடுத்து தூக்கி வச்சு கொண்டாடுவான். அது மாதிரி இந்த ஆள் உன்னுடைய வீட்டில் இதெல்லாம் நடக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னது நடக்கிறது நிதர்சனமாக பார்த்த போது அவனை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் பல பேர், முஸ்லிமாக இருந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட பல பேர் அந்த புறம் போய் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய காலத்திலேயே அவன் தன்னை நபி என்று சொன்னான். ஒரு கடிதம் எழுதினான். மின் முஸைலமா ரசூலில்லாஹ் இலா முஹம்மதின் ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஸைலமாவிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்களுக்கு எழுதும் கடிதம். நீங்களும் நபி, நானும் நபி. இந்த உலகத்தை ஆளுகின்ற தகுதி நம் இருவருக்கு மட்டுமே உண்டு. எனவே பூமியினுடைய ஒரு பகுதி எனக்கு, ஒரு பகுதி உங்களுக்கு. குறைஷிகள் இந்த விஷயத்திலே ஏதாவது பிரச்சனை செய்வார்கள் என்பதற்காக வேண்டி உங்களோடு ஒப்பந்தம் செய்கிற முறையில் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறேன் என்று எழுதினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் இருந்த ஒரு காப்பினுடைய ஒரு துண்டை காட்டி, இந்த சின்ன துண்டு கூட உனக்கு கிடைக்காதா என்று சொன்னார்கள். 2 தூதர்கள் இந்த கடிதத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தூதரிடத்திலே சொன்னார்கள், நீங்க தூதர்களாக, தூதர்கள் கொல்லப்படக்கூடாது, தூதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற சம்பிரதாயம் நமக்கு மத்தியிலே இல்லாமல் இருந்திருக்குமே, ஆனால் உன்னை
உன்னை இப்போதே இங்கேயே சாகடித்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தூதர்களை கொல்லக்கூடாது என்ற மரபை பேணி அவர்களை சாக விட்டுட்டாங்க. பூமி வேற கேட்குதா, வஅர்துல்லாஹி வாசிஅத்துன் சொன்னார்கள். இந்த பூமி முழுவதும் அன்னல் அர்த லில்லாஹி யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி, பூமி முழுவதும் அல்லாஹ்வுக்கே சொந்தம், விரும்பியவர்களுக்கு அதனுடைய அனந்தரத்தை அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தையையும் வைத்து அவனுக்கு பதில் கொடுத்தார்கள். கடைசியாக ஒரு கூட்டம் புறப்பட்டது அவனை கொல்லுவதற்காக. நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். வஃபாத்தானதற்கு பிறகு இந்த காரியத்தை கையில் எடுத்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவன் கூட்டம் படுத்துக்கிட்ட போது நுபுவத்து முடிவடைந்து விட்டது, இனி திரும்ப யாரும் நபியாக வரமாட்டார்கள் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. அந்த மக்கள் தீனை விட்டுவே மாறி போய்விட்டார்கள். ஜக்காத்தை மறுக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. இதனுடைய பிரிவுகள் பலது, 7 பிரிவுகள். அந்த 7 பிரிவுகளையும் சொல்லுவதற்கு நேரமில்லை, சுருக்கமாக சொல்லுகின்றேன். 7 பேர் தன்னை நபியாக வாதிட்டார். அதில் முசைலமா ஒருத்தன் ரொம்ப மோசமானவன். தொலைஹா செஜாஹ் சொல்லி பல அந்த அவர்களுடைய கூட்டங்கள் பனு கிஃபார் கபீலாவை சேர்ந்தவர்கள், பனு ஃபஸாரா என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், பனு கத்வான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், இப்படி குடும்பமாக கோத்திரமாக அப்படி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பெரிய ஃபித்னா உருவானது. ஹிலாபத்து பொறுப்பை ஏற்ற உடனே அவர்கள் சமாளிக்க வேண்டிய முதல் சவாலாக அமைந்தது. சவாலை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு கூட்டம் ஜக்காத்தை தொழுக வேண்டாம், தொழுகுவோம், ஆனால் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம். இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு ஜக்காத்தை கொடுப்போம், ஆனா இந்த நபி அவர்களுக்கு தான் கொடுத்தோம், அபூபக்கருக்கு கொடுக்க மாட்டோம். அவர்களுக்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ் ஹுதுமின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபி அவர்களை பார்த்து தான் சொன்னார், நபியே நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று நபி அவர்களுக்கு தான் அல்லாஹ் கட்டளையிட்டானே தவிர அபூபக்கருக்கு கட்டளையிடவில்லை என்று மழுப்பலாக இந்த ஆயத்தை திருப்பி முடியாது என்று மறுத்தார்கள். வல்லாஹி லவ் ஃபர்ரிகன் லவ் காத்திலன் மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தொழுகையும் ஜகாத்தும் ரெண்டும் இணைபிரியா சகோதரர்களை போல ஏறத்தாழ 25 இடங்களில் அல்லாஹ் ரெண்டையும் இணைத்து தான் சொல்லுகிறார். எவன் தொழுகையிலே கவனம் இல்லாமல் இருப்பானோ அவன் ஜக்காத்திலேயும் கவனம் இல்லாமல் இருப்பான். எவன் ஜக்காத்திலே கவனம் இல்லாமல் இருக்கிறானோ அவனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு தொழுகையிலே கவனம் இருக்காது என்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த 25 ஆயத்துகள் இணைத்து பேசுகின்றன. எனவேதான் ஷகீக் என்று அரபியிலே சொல்வார்கள், கூட பிறந்த சகோதரர்களை போல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை தொழுகுவோம், ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று எவன் வித்தியாசத்தை பாராட்டுகின்றானோ அவனிடத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் போர் செய்தே தீர்வேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், நமக்கு ஆதாரமே இல்லாமல் போய்விட்ட இந்த சூழ்நிலையில் பொருளாதார பலம் இன்னும் நம்முடைய கைக்கு சரியான முறையில் வந்து கூடாத ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போது போர் செய்ய வேண்டுமா? போருடைய தேவை இருக்கிறதா? அப்படின்னா போருக்கு போகாமல் இருந்தால் நல்லது என்று கருத்து சொன்னார்கள். உறுதியாக நின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் வீராதி வீரர் என்று. உண்மைதான், வீரர்கள் தான்,
யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள், அகண்ட சாம்ராஜ்யத்தை எல்லாம் ஆட்சி செய்தவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எவனுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அண்டை நாட்டினுடைய அரட்டலுக்கோ மிரட்டலுக்கோ அடுத்தவருடைய வாளுக்கோ வேலுக்கோ பயப்படாத அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கைபருடைய கோட்டையினுடைய பிரம்மாண்டமான கதவை பலரும் சேர்ந்தால்தான் தூக்க முடியும் என்று இருக்க, கைபருடைய கோட்டையை ஒற்றை மனிதர் தூக்கி நிறுத்தினாரே அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் அஷ்ஜஅன் நாஸ், எல்லா மனிதர்களிலேயும் அபூபக்கர் மிகப்பெரிய வீராதி வீரர் என்று அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அசைக்க முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாட்டினுடைய சூழ்நிலையை கருதி தாங்கள் அதை பின்வாங்கி கொண்டால் நல்லது, இல்லை பின்வாங்க மாட்டேன். ஒரு வீரனுக்கு அழகு போருக்கென்று புறப்பட்டான் என்று சொன்னால் திரும்பி வருவது கோழைத்தனம் என்ற கருத்தை கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு புறப்பட்டார்கள். முஸைலமத்துல் கத்தாபை கொல்லுவதற்கென்று ஒரு சிறு படையையும் அனுப்பினார்கள். அதில் வஹ்ஷி என்பவர் இருந்தார். வஹ்ஷி இப்னு ஹர்ப் என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று அஸதுல்லாஹ் என்று பெயர் சூட்டப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று குவித்தவர் அந்த வஹ்ஷி. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, என் முகம் முன்னால் வந்துடாத, உன்னை பார்க்கிற போது என்னுடைய சிறிய தந்தையினுடைய அகோரமான அந்த காட்சி எனக்கு மனதில் வருகிறது, முன்னால வராத என்று சொல்லி இருந்தார். அந்த வஹ்ஷி முஸ்லிமானா. எப்படி முஸ்லிமானாரு? ஒரு தூது அனுப்பினார், யார் ரசூலுல்லாஹ், நான் முஸ்லிமாகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது வழி இருக்குதா? வழி இருக்குதுன்னு சொன்னான். வல்லதீன ஒரு ஆயத்தை சொன்னார்கள், ஷிர்க் வைக்காதவன், கொலை செய்யாதவன், ஜினா செய்யாதவன், இவர்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق ولا يزنون. இவர் சொன்னார், நான் ஷிர்க் வச்சவன், கொலை செஞ்சவன், ஜினா செஞ்சவன், இதில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு ஏதாவது மன்னிப்பு இருக்குதா? ஆயத்திறக்கனா ஜிப்ரீல் இறங்கினார்கள். இல்லாமன் தாப ஆமன வஅமில அமலன் சாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். தௌபா செய்து சாலிஹான அமல்கள் செய்து உண்மையான தௌபா செய்தால் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த ஆயத்து இருந்துச்சு. வஹ்ஷி ரசூலுல்லாஹ்வை சொல்லி அனுப்பினான், சாலிஹான அமல் செஞ்சால் தான் பாவத்தை மன்னிக்கிறதாக அண்ணா சொல்கிறான், என்னால் முடியல அண்ணா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, இஸ்லாத்துக்கு வந்தன்னா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா என்று மீண்டும் ஒரு கேள்வி. அப்போ இன்னொரு ஆயத்தை சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த ஆயத்தை இருந்துச்சு. இதுல அந்த வஹ்ஷி சொன்னா, இந்த ஆயத்து சரிதான், லிமையேஷாவும் தான் நாடியவர்களுக்கு தான் மன்னிப்பான்னு சொல்றான். அல்லாஹ் என்ன நாடுவானோ என்னவோ தெரியலையே, நான் எப்படி இதை நம்பி இஸ்லாத்துக்கு வர்றது அப்படின்னு சொன்னான். மீண்டும் ஒரு ஆயத்து இறங்கியது, அதை ஓதி காட்டினார்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், எந்த நிபந்தனையும் இல்லை. இந்த ஆயத்து அருமையான ஆயத்து, எனக்கு தோதுவான ஆயத்து என்று சொல்லி இஸ்லாத்தில் இணைந்தார். இணைந்தது மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு சிறந்த மனிதனை கொன்ற நான் அதனுடைய பிராயச்சித்தமாக உலகத்திலேயே மிக மோசமான ஒரு
ஒருவனை கொன்றுவிட்டுத்தான் மௌத்தாகுவேன் என்று சபதம் செய்திருந்தார். பத்ர் களத்திலே அடிமையாக இருந்த தன்னை சுதந்திரமாக ஆக்குகின்றேன் என்று சொன்ன ஒருவருக்கு இவர் விலை போனார். எப்படியாவது ஹம்சாவை கொண்டுட்டா உன்னை நான் உரிமை விடுறேன் சரி என்று சொல்லி ஒரு சுவற்று குட்டிச்சுவர் ஒன்று அதனுடைய ஓட்டையிலேயே குறிவைத்து பார்த்து கொண்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அம்பால் எறிந்தார். அவர் பத்ர் களத்திலே பழி வாங்கியதற்கு உஹது களத்திலே பழி வாங்கினார். உஹது களத்திலே இந்த வேலையை செய்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, வஹஷியால் கொல்லப்பட்டதற்கு பிறகு, இந்த வஹஷி எல்லா சஹாபாக்களாலும் மிக மோசமான கண் கொண்டு, வெறுப்பு கண் கொண்டு பார்க்கப்பட்டார். எல்லாம் சகிச்சார். கடைசியில மனசு கேட்காம தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த தருணம் ஒரு சரியான தருணம் என்று நினைத்து முசைலமத்துல் கஸ்ஸாப் நபி அவர்களையே எதிர்க்க துணிந்து விட்டான். ஒரு புதிய மதத்தை தோற்றுவித்து விட்டான். மக்களை எல்லாம் தன்மையப்படுத்தி விட்டான். இவனை விட மோசமானவன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி இவனை போட்டு தள்ள வேண்டும் என்று சபதம் செய்து கொண்டு புறப்பட்டார். சரியான தருணம் பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போய் தக்க சமயம் கிடைக்கிற போது அவனை வெட்டி சாய்த்தார். முசைலமத்துல் கஸ்ஸாபை கொன்றது இதே வஹஷி இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார், உலகத்திலேயே நல்லதொரு மனிதனை நான் கொண்டிருக்கின்றேன், அதற்கு பகரமாக இப்போது உலகத்திலேயே மிக மோசமான ஒருவனை கொன்று அதற்கு பகரம் மீட்டி இருக்கின்றேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வந்து சுப செய்தியை சொன்னார். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி பக்கத்திலே போகலாம் என்று எத்தனித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாம் சரிதான், உன்னுடைய முகத்தை என் முன்னால் கொண்டு வந்துடாத, உன்னுடைய முகத்தை பார்க்கிற போது என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவுடைய நினைவு வருகிறது, பக்கத்தில் வந்துடாத என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தனையையும் சகித்துக் கொண்டிருந்தவர்கள் சஹாபாக்கள் எத்தனை பேர் தெரியுமா? இதிலே களமிறங்கியவர்கள் பல சஹாபிகள், உயிரை துச்சமாக மதித்தவர்கள் எல்லோரும் பின்வாங்கி விட்டார்கள். கடைசியில் இஸ்லாம் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி வந்தது என்பது வரலாற்று சுருக்கம். 7 பேர்கள் எப்படியெல்லாம் வந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் எதிர்கொள்ளப்பட்டார்கள் என்ற வரலாறு நீண்ட நெடிய வரலாறு என்பதனாலே மிக முக்கியமான ஒருத்தன் இவன் என்பதனால் அந்த செய்தியை உங்களிடத்திலே முன்வைத்திருக்கின்றேன். இப்படி பல பேர் பல ஃபித்னாக்களை செய்தார்கள். முஸ்லிம்களிலே முர்த்தத்தாகி மதம் மாறி போனவர்கள் பல பேர், ஜக்காத்தை மட்டும் மறுத்தவர்கள் பல பேர். ஜக்காத்தை மறுத்துட்டா வேற என்ன இருக்குது? ஒரு ஃபர்லை மறுக்கின்றவன் காஃபிர், ஃபர்லை மறுக்கின்றவன் காஃபிர். இப்படி இஸ்லாத்தை விட்டும் ஒரு பெருங்கூட்டம் போய்விட்டதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலை போல அவர்கள் ஸ்ட்ராங்காக நின்ற காரணத்தினால் இஸ்லாம் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி வந்தது. முசைலமத்துல் கஸ்ஸாப் போய்விட்டார். முசைலமத்துல் கஸ்ஸாப் என்னென்ன பண்ண அக்கிரமம்! கொஞ்சமா இந்த மீர்சா குலாம் காதியானி பண்றானே அந்த மாதிரியான அக்கிரமங்கள் எல்லாம் அவன் செஞ்சான். இந்த மென்டாலிட்டி உள்ளவனெல்லாம் இப்படித்தான் செய்வான் போல. ஒரு பொம்பளைய காதலிச்சான், அவளை திருமணம் செய்யணும்னு நினைச்சான். அந்த பெண்ணுக்கு சாட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் சொன்னா சாட்சி வேணாம், மகுரு வேணாம், ஒன்று வேணாம், நான் எல்லாத்தையும் மன்னிச்சேன். ஆனால் மகுரு என்ன? நான் கொடுக்குற மகுரு உனக்கு 2 நேரத்து தொழுகையில கன்செஷன். முஹம்மது ரசூலுல்லாஹ் 5 நேரம் சொல்லியிருக்காரு, அதுல 2 தொழுகையை நான் விட்டு தருகின்றேன், இதுதான் உனக்கு மகுரு. இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணார்.
இந்த மீர்சா குலாம் காதியானி ஒரு பெண்ணை விரும்பி இந்த பெண்ணைத்தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த பெண்ணுடைய தந்தை யாருக்கு வேணாலும் கொடுப்பனே தவிர இந்த சைத்தானுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வேற ஒருத்தனை பார்த்து வேற ஒருத்தனுக்கு நிக்கா செய்து கொடுப்பதற்கு நாளெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இப்போ இவன் சொன்னா, எனக்கு அல்லாவிடமிருந்து வஹி வந்திருக்கிறது, இந்த பெண்ணைத்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டும், இந்த பெண் தான் கடைசி வரை கியாமத்து வரை, கியாமத்துக்கு பிறகும் சரி இவள் தான் உன்னுடைய மனைவி என்று அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான் அப்படின்னு அறிவிச்சான். அந்த ஆளும் முடிச்சுக்கிட்டாரு, இவனுக்காவது வஹியாவது அப்படின்னு விளங்கிட்டு பொண்ணை என் தலைகீழ ரெண்டாலும் சரி என் பொண்ணை அவனுக்கு தரமாட்டேன்னு சொல்லி அழகான நல்ல மாப்பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார். திரும்ப ஒரு செய்தி அனுப்பினா, இன்னைக்கு வேண்டாம், அவ திருமணம் முடிக்கலாம், சில நாட்களுக்கு பின்னால் யாராவது ஒருத்தர் செத்துருவான், 2 பேத்துல கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் சாகுவாங்க, அந்த கணவன் செத்தான் அப்படின்னா அந்த பெண் எனக்கே சொந்தம் என்று அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான் அப்படின்னா. திருமணம் ஜாமன்னு முடிஞ்சிருச்சு. திரும்ப சொல்லி அனுப்புனா, நீ யாருக்கு வேணாலும் கட்டி கொடு, அதாவது அந்த பெண்ணுடைய தகப்பன்ட்டு சொன்னான், யாருக்கு வேணாலும் கட்டி கொடு, நாளை மஹ்ஷரிலே அவள் என்னுடைய மனைவிதான் என்றும் சொல்லி அனுப்பினார். இது வஹீன் மூலமாக வந்த வார்த்தைகள் என்றான். இது வேடிக்கையாக இல்லை. இவைகளெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் அவனும் போட்டான். முசைலமத்துல் கத்தாம் ரசூலுல்லாஹ்ட்டே பேரம் பேசலாம் பாருங்க, உலகத்திலே எனக்கு பாதி உனக்கு பாதி, ஒரு சின்ன ஆணி கூட கிடைக்காதுன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காப்பு, அந்த காப்புடைய ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்காதுன்னு அந்த அர்த்தம். இந்த நேரத்தில் நான் சொல்ல வருகிற கருத்து, வஹ்ஷியை போன்றவர்கள் துணிந்து நின்றார்கள். சஹாபாக்கள் துணிந்து யமாமா போர்க்களத்தை கண்டார்கள். யமாமா களத்திற்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வீரம் கொண்ட சஹாபிகள் தங்களுடைய வாட்களையும் தங்களுடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு இன்னுயிரை கூட துச்சமாக மதித்து களத்தில் இறங்கிய காரணத்தினாலே, தங்களுடைய கொள்கையிலே குன்றாக நின்ற காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியை தந்தான். அல்லாஹ் தன்னுடைய தீனை பாதுகாக்கட்டும், தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்துக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் ஃபித்னாக்கள் ஓரளவு அடங்கி இருந்தன. எல்லா ரவுடிகளும் வாளை சுருட்டி வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய துர்ராவை பயப்படாதவன் எவனும் இருக்க மாட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலம் வந்ததற்கு பிறகு தம் வாளை ஆட்டத் தொடங்கினார்கள். ஒட்ட நறுக்கிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு, வஃபாத்தானார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து அவர்களையும் ஆள் வைத்து கொன்றார்கள் என்பதுதான் வரலாறு. அவர்களை மடக்க முடியவில்லை, அவர்களை மடக்க முடியவில்லை, பணிய வைக்க முடியவில்லை. எனவே இப்படி ஒடித்தால் தான் நம்முடைய காரியத்தை சாதிக்க முடியும் என்று சொல்லி இந்த வேலையில் இறங்கினார்கள், ஒன்று குவித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் கொஞ்சம் ஆட்டம் போட்டார்கள். அப்போது சில கூட்டங்கள், சில பிரிவுகள் உண்டாகின. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலே சில பிரிவுகள் உண்டாகின. ஹவாரிஜிகள் என்று ஒரு கூட்டம், அவருடைய கொள்கைகள் மிக மோசமான கொள்கை. ஹரூரா என்ற ஒரு இடம், ஹரூரா என்ற இடத்திலே மிகப்பெரிய மாநாடு போட்டு மக்களை எல்லாம் தன்பக்கம் இழுத்து ஒரு நச்சு கருத்தை முன்வைத்து இஸ்லாமிய சட்டங்களிலே, ஷரியத் சட்டங்களில் பலதிலேயும் கை வைத்து அதிலே மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் ஹவாரிஜிகள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு கூட்டம் புறப்பட்டது. அவர்கள் ஷியாக்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிலாபத்துக்கு கொண்டு வர வேண்டும், இதுதான் நியாயம் என்று வாதிட்டார்கள். இதிலேயே ஒரு படி மேலே போனவர்கள் ரவாஃபில் என்று சொல்லப்படுகிற ராஃபிஸிகள், ஷியாவோட மோசமானவர்கள்.
பதவிக்காக வேண்டி அரியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை பறித்துக் கொண்டார்கள் என்ற அரசியல் சாக்கடை கருத்தை முன்வைத்து மக்களை தன்பக்கம் எடுத்தார்கள். இதுவரைக்கும் ஃபித்னா நடந்துட்டு இருந்துச்சு. மற்றது அதாவது ஷியாக்கள் என்று ஒரு கூட்டம், ஹவாரிஜிகள் என்று ஒரு கூட்டம். இந்த கூட்டங்கள் ஃபித்னாவை கிளப்பிய நேரத்திலே சஹாபாக்கள் தான் களமிறங்கினார்கள். அரசியல் அடிப்படையிலே சஹாபாக்களே மோதினார்கள். சிஃபின் யுத்தம் நடந்தது, ஜமல் யுத்தம் நடந்தது, ஃபித்னத்துல் ஹர்ரா என்று சொல்லப்படுகிற குழப்பம் ஏற்பட்டது. எல்லா குழப்பங்களும் அவ்வப்போது ஏற்பட்டு அவ்வப்போது அழிந்து போய்விட்டன. தாபீன்களுடைய காலம் வந்தது, தபால் தாபீனுடைய காலம் வந்தது. சின்ன சிறு பிரச்சனைகளை விஸ்வரூபம் கொடுத்து அதை பெரிதுபடுத்தினார்கள். முஅத்தஸிலா என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் உருவானார்கள். இதுவரை சொன்னதெல்லாம் பிரம்மாண்டமான பிரச்சனை. ஆனா தபால் தாபீனுடைய காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, அப்பாசி கலீஃபாக்கள் ஏற்பட்ட பிரச்சனை, உமையா கலீஃபாக்களில் ஏற்பட்ட பிரச்சனை சரித்திரத்தினுடைய நெடுகிலையும் பார்க்க முடியும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஷரியத் சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார் என்ற காரணத்தினாலேதான் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடித்து துன்புறுத்தினான், வெட்டி சாய்த்தான். எத்தனை பேர்களை கொண்டான். அடுத்த அப்பாசியா கூடிய காலம் வந்தது. ஃபித்னாக்கள் அதிகமாகிவிட்டன. குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா, இது ஒரு பிரச்சனை. எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு சொன்னா, எந்த தெருவில் பார்த்தாலும் 4 பேர் இதை பற்றியே பேசிட்டு இருக்கோம். அரசாங்கத்தின் சார்பாக அதற்கு ஆதரவும் இருந்தது, அரசாங்க ஆதரவு இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. அரசாங்கத்தை எதிர்த்து எவனாவது பேசினால் அவனுக்கு தூக்கு தண்டனை கூட அன்றைக்கு காத்திருந்தது. இந்த மசலை என்னன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளுமே புதுமையானதல்ல, அது பழமை வாய்ந்தது. அப்படின்னா எல்லா காலத்திலையும் இருக்கும். இந்த காலத்திலிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அல்லது அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு கலாம் இல்லை, அல்லாஹ்வுக்கு இல்மு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சா அந்த இல்மு எப்பொழுது இருந்துச்சு, எப்பொழுது அல்லாஹ் இருக்கிறானோ அதிலிருந்து எப்போ எல்லா காலத்திலையும் அவனுக்கு இல்மு இருக்குது. என்னைக்காவது ஒரு காலத்தில் அல்லாஹ்வுக்கு இல்மு இல்லைன்னு சொன்னா அவன் ஜாஹில் அப்படின்னு வரும், அவனுக்கு தெரியலன்னு வரும். இது இது தெய்வீக தன்மைக்கு மாற்றமான ஒன்று. அல்லாஹ்வுக்கு இல்மு இருந்தது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு கலாம் என்ற பண்பு எல்லா காலத்திலையும் இருந்தது. அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். கலாம்னு சொன்னா அது புதுசா பழசா? ஒரு கூட்டம் புதியதென்று சொன்னது, ஒரு கூட்டம் பழையதென்று சொன்னது. அரசு புதியது என்ற கொள்கைக்கு ஆதரவாக இருந்தது. பெரும் பெரும் இமாம்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற பெரும் பெரும் முஃபஸ்ஸிர்கள் முஹத்திஸ்கள் அவர்கள் சொன்ன கருத்து, குர்ஆன் மஹ்லூக் அல்ல, படைக்கப்பட்ட புதியது அல்ல, அது பழையதுதான், தொன்மை வாய்ந்ததுதான். இந்த பிரச்சனையில் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஸ்ட்ராங்காக நின்றார். ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னால பல பேரை தூக்கில் இடப்பட்டது. கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் நின்றுதான். தூக்கில் போடுறையா, அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய சிபாத்து விஷயத்திலே ஒரு போராளி ஷஹீத் என்ற வர்த்தமா எனக்கு கிடைக்க பெறட்டும் என்ற தைரியத்தோடு இருந்தார்கள். ஒன்றும் செய்ய முடியல. கடைசி வரை அப்படித்தான். கைகால்களை உடைத்தார்கள்.
இருக்கின்ற ஆடைகளை கழட்டினார்கள். கீழ் அங்கியை கழட்டுகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை காப்பாற்று. இறங்கிய ஆடை இறக்க முடியவில்லை, அது மேலே தானாக மேலே போனது. கொஞ்சம் கூட சத்தம் இல்லை. ஒரு சின்ன செய்தி பாருங்க. அவங்க ஹதீஸ் கலையில பெரிய ஆளு. இந்த தூக்கு மரத்தில் ஏற்றப்படுகிறது, நீ சாக போறன்னு சொன்னதுக்கு பின்னால லைனா நிறுத்தி வச்சிருக்கிற கூட்டத்தில் லைன்ல நிற்கிறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மோசாவின் மீது மசகு செய்கிறது இருக்குது, கால் கழுவாம குளிர்காலத்தில் தோலில் இருக்கக்கூடிய சாக்ஸ் அல்லது தோலில் உள்ளது, தோலால் செய்யப்பட்ட அந்த மோசாவின் மீது மசகு செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஹதீஸ் இருக்குதா, ஆதாரம் இருக்குதான்னு கேட்டுருக்கிறான். எந்த நேரத்தில் எதை கேட்குறாங்க பாருங்க. அப்படின்னா மௌத்தை பற்றி கொஞ்சம் கூட அவளுக்கு பயம் இல்லை. ரெடி, ஃபுல் ரெடி. எல்லாம் காப்பாற்றினார். அவர்கள் துரத்தி துரத்தி அடித்தார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மகன் மஹ்மூன் ரஷீத் உலமாக்களை நேசிக்கக்கூடியவர் தான். ஆனால் எப்படியோ இந்த கொள்கையில் அவரும் வந்து விட்டார். குர்ஆன் மக்லூக், புதியதுதான், படைக்கப்பட்டதுதான் என்ற கொள்கைக்கு மாற்றமாக யாராவது சொன்னால் அவனுக்கு கடுங்காவல் தண்டனை என்று அறிவித்தார். அவரும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாராவிலே தங்க முடியவில்லை. நைசாபூர் என்ற இல்மனுடைய கேந்திரம் அங்கே தங்க முடியவில்லை. அப்படியே பயணப்பட்டு தன்னந்தனியாக போகிற இடத்திலே தான் ஹர்தக் என்ற ஒரு இடத்திலே அவர்கள் உயிர் நீத்தார்கள். ஓட ஓட விரட்டினார்கள். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மஹ்லூக் இல்லைன்னு சொல்லிருங்க. குர்ஆன் மஹ்லூக் இல்லை அப்படின்னு நீங்க மஹ்லூக்குன்னு சொல்லிருங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே இல்லை. இன்னைக்கு நம்ம ஆளுகளே சில பேர் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் என்ன ஆயிரம் போகுது, அவன் கேட்கிறான், 2 தடவை சொல்லி போட்டு அந்த பக்கமாக நான் போயிட வேண்டியதானே என்று நினைக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதை சொல்றதுனால நமக்கு என்னத்தை வந்துட போகுது, சொல்லிட்டு போக வேண்டியதானே. நம்ம ஈமான் நம்ம கல்வியில் இருக்குது, அல்லாஹ் ஒருத்தர் தாங்கிற கல்வியில் இருக்குது. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா என்னையான்னு கேட்கிறான் நம்மாளு. அன்னைக்கு குர்ஆன் மஹ்லூக் அல்ல என்பது நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தாலும் மஹ்லூக் என்ற வார்த்தையை சொன்ன என்ன கிடக்குது, சொல்லிடலாமே என்று நினைத்தார்களா? இல்லை, உயிர் விட தயார். அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்ல தயார் இல்லை. அப்படித்தான் உறுதியாக நின்றார்கள். ஹிஜாப் விஷயத்திலேயும் அப்படித்தானே நாம் இருக்கிறோம். ஹிஜாப் விஷயத்திலே ஒரு பெண் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் என்ற ஒரு வார்த்தை, அந்த பெண்ணுடைய குரல் நாடு முழுவதும் ஒலித்தது. பாராளுமன்றத்திலே கூட அதை சிலாகித்து பேசப்பட்டது. அதை நாம் பெருமையாக நினைக்கிறோம், சரிதான். ஆனால் 60க்கு மேற்பட்ட அந்த பிள்ளைகளில் 3-4 பேரை தவிர சரியென்று ஏற்றுக்கொண்டு உள்ளே போனவர்கள் 56 பேர். நம்மிடத்திலே சரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்குமே, ஆனால் இந்த 4 பேர் மட்டும் நின்றிருக்க மாட்டார்கள். அத்தனை பேரும் அங்கே நின்றிருப்பார்கள். ஒரு பெரும்பான்மை கூட்டம் ஹிஜாபை எதிர்க்கிறது முஸ்லிம்களிலேயே என்று சொன்னால் இதை விட கேவலம் வேறு என்ன இருக்க முடியும்? முத்தலாக்கு பிரச்சனையில் அரசாங்கம் ஒரு இல்லாத ஒரு பூதாகரமான ஒன்றை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்தியது. எவ்வளோ ஒருத்தி காசுக்கு அடிமையாக இருந்த ஒருத்தி வழக்கு தொடுக்கிறாள்.
அவளை ஜோடித்து அவளை சனிக்கட்டி அவளுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவளை வழக்கு தொடுக்க செய்தார்கள். இதையும் சரிகண்ட முஸ்லிம் பெண்கள் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான். ஏன் இந்த பெண்ணப்போ முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தானே என்று அரசு சொல்லுகிற காரணத்தை முஸ்லிம் உச்சரிக்கின்றார் என்று சொன்னார், முஸ்லிம் பெண்கள் உச்சரிக்கின்றார்கள் என்று சொன்னார், சமுதாயம் எங்கே இருந்திருக்கிறது என்று பாருங்கள். அன்றைக்கு உயிரை பணயம் வைத்து உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பேன், மானம் மரியாதை இழந்தாலும் சரி, உற்ற உறவினர்களை கட்டிய மனைவியை இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, ஈமானை மட்டும் இழக்க மாட்டேன் என்று அன்றைக்கு மலையாக நின்ற அந்த கொள்கை குன்றுகள் இன்றைக்கு எங்கே போய்விட்டார்கள்? நாம் எங்கே இருக்கிறோம், அவர்கள் எங்கே இருக்கிறார்? எந்தெந்த காலத்தில் எல்லாம் ஷரியத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் எழுந்து நின்றவர்கள் உலமாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மிகச் சரியாக, சதஃப்தரிகு உம்மத்தி லா சின்தைனி வ சபஈன ஃபிர்கத்தன். இன்னொரு ரிவாயத்திலே, ஒரு ரிவாயத்திலே 72 பிரிவுகளாக, ஒரு ரிவாயத்திலே 73 பிரிவுகளாக, பனு இஸ்ரவேலர்கள் 72 பிரிவுகளாக பிரிந்தார்கள். என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 73ஆக பிரிவார்கள். அவர்களே எல்லோருமே நரகவாசிகள், ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கவாசி. அதான் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வார்த்தையில உலமாக்கள் கவனிக்க வேண்டும். சதஃப்தரிகும் தான் சொன்னாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் இபாதத்தில் வேண்டுமானால் அவர் இப்படி தொழுதாரு, இவர் இப்படி தொழுதாரு, வித்தியாசங்கள் உண்டு. ஒருத்தர் வித்திரு தொழுகும் போது இந்த முறையில் தொழுதாரு, இன்னொருத்தர் வேற மாதிரி தொழுதாரு. ஒருத்தர் 3 ரக்காத்தை பிரித்து 2+1 அப்படின்னு தொழுதாரு, இன்னொருத்தர் 3ஐயுமே ஒன்னா தொழுதாரு. இபாதத்துகளிலே பல்வேறு உருவங்கள் மாற்றங்கள் இருந்தன, உண்மைதான். ஆனால் கொள்கை விஷயத்தில் எந்த மாற்றமும் சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சதஃப்தரிகு சீன் தன்ஃபீஸுக்கு என்று நாம் ஓதி இருக்கிறோம். சதஃப்தரிகுன்னு சொன்னா இன்னொரு காலம் பின்னொரு காலத்திலே பிரிவார்கள், அதான் அர்த்தம். அப்போ பிரியல, சஹாபாக்களுடைய காலத்தில் பிரியல, தாபீன்களுடைய காலத்திலேயும் பிரியல. தாபீன்களுடைய கடைசி காலம் தபூ தாபீன்களுடைய தொடக்க காலத்திலே தான் இது வெளிச்சத்திற்கு வந்தது. அப்போதுதான் உணர முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சீன் என்ற வார்த்தையை இணைத்து தஃப்தரிகு என்று சொல்லாமல் சதஃப்தரிகு, பின்னொரு காலத்தில் இப்படி பிரிவார்கள் என்றார்கள். பிரிந்தது. நான் சொல்லுவது தபூ தாபீனுடைய காலத்திலே தான் குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா என்ற பிரச்சனை எழுந்தது. ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இந்த பிரச்சனையிலே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த ஹலீஃபா மன்சூர் என்று சொல்லப்படுகிற ஆள் கொஞ்சம் கூட இரக்கமில்லாத அரக்கன். அந்த அரசன் அவன் செய்த கொடுமைகள் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவனுடைய மனைவியாலேயே பார்த்து கொடுக்க முடியல. மனைவி சொன்னார்கள் ஒரு நாள், எங்க இப்படி எல்லாம் செய்கிறீங்க, ஒரு ஊரா நம்மளை நிந்திச்சு ஆனந்தி செய்யுது, எங்க இப்படி செய்கிறீங்க, இது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு போகலாமல்ல, ஏன் இப்படி எல்லாம் கொலை செய்கிறீங்க என்று சொன்னதற்கு பிறகு மனைவி சொல்லை மந்திரமாக நினைத்த அவன் அதற்கு பின்னால் தான் பின்வாங்கினான். தொடர்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் என்ன சிறைவாசமானாலும் சரி கொள்கையை விட்டு கொடுக்க தயாரில்லை என்றுதான் அந்த மக்கள் இருந்தார்கள், உலமாக்கள் இருந்தார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசுக்கு எதிராக ஒரு ஃபத்வாவை கொடுத்து விட்டார்கள் என்ற காரணத்தினாலே அவளை கேவலப்படுத்தி தெருக்களிலே இழுத்துச் சென்ற வரலாறு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றிலே பதிந்தது. கடைசி வரை நீ என்ன செஞ்சாலும் சரி, கழுத மேல ஏற்றி என்ன ஊர்வலமாக கொண்டு போனாலும் சரி, இந்த புரிஞ்சுக்க அத்துணை கஷ்டங்களையும்
சகிப்பான் இந்த மாலிக். ஆனால் கொள்கைகளிலே, ஷரியத்துடைய சட்டங்களிலே, கொள்கைகளிலே அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இந்த மாலிக்கிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். என்னை புரிந்து கொள்ளுங்கள். ஆன மாலிக் இப்னு அனஸின், அனஸுக்கு பிறந்த மாலிக் நான் தான். நடுத்தருவிலே இருந்து முழங்கியவர்கள் எதற்கும் அஞ்சவில்லை. இப்படியெல்லாம் காத்து வளர்த்து இந்த ஷரியத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டிய நம் பொறுப்பு நம்முடையதுதான். காலங்காலமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய காலத்திலேயும் பிரச்சனை ஏற்பட்டது. நிசாம் சக்கரவர்த்தியினுடைய காலத்திலேயும் பிரச்சனை ஏற்பட்டது. இப்னு தகீயுல் ஈதுடைய காலத்திலேயும் பிரச்சனை ஏற்பட்டது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய காலத்திலேயும் ஏற்பட்டது. முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய காலத்திலேயும் பிரச்சனை ஏற்பட்டது. இப்படி நான் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் மிக அதிகமாக பேச வேண்டியது வந்துவிடும். சுருக்கமாக சொல்லுகிறேன், எந்த ஃபித்னா இல்லாத எந்த காலமும் இல்லை. எல்லா காலத்திலையும் அவ்வப்போது அன்றைக்கு உழைத்த காளான்களை போல அந்த நூற்றாண்டிலே சில புதுமைவாதிகள் ஏற்படுவார்கள். புதிய காளான்கள் தோன்றுவார்கள். மழைக்கு உழைத்த காளான்களை போல அப்போதே அவர்கள் சாய்ந்து விடுவார்கள், மடிந்து விடுவார்கள். வரலாற்றை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அக்பருடைய காலம் ஷரியத்துல் இஸ்லாமை அப்படியே புரட்டி போட வேண்டும் என்று புதிய ஒரு கொள்கையை வகுத்து தீன இலாஹி என்ற பெயரை வைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளை போன்றவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். அதை தூண்டிவிட்டார்கள். என்ன ஒன்றுபட்டவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிளவு ஏற்படுகிறது என்று சொன்னால் ஊதாரிகளுக்கு கொண்டாட்டம் இல்லையா? அவனை வைத்து சமுதாயத்தை பிளந்தார்கள். அக்பர் இஸ் கிரேட் என்று பட்டம் கொடுத்தார்கள். என்றால் இந்த சமுதாயத்தை துண்டாடியவன் அவன் தான். இந்து பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், கலப்பு திருமணம் என்ற பெயரால் அதை ஊக்குவித்தவன் அவன் தான். பெருநாட்கள் என்பது எல்லாமே பெருநாள் தான். இந்துக்களுடைய பெருநாள் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்களுடைய பெருநாள் இந்துக்களுக்கு. எல்லாரும் எல்லா பெருநாட்களையும் கொண்டாடலாம் என்ற சட்டத்தை அவன் கொண்டு வந்தான். மாட்டுச்சாணுக்கு மதிப்பளித்தான், மாட்டு சிறுநீருக்கு மதிப்பளித்தான். இந்த கோமாதா குலமாதா என்ற கொள்கையை அன்றைக்கு முழங்கினான். ரஜபுத்திரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அறிவித்தான். சொல்ல போனால் இனி இஸ்லாம் என்பது உயிர் வாழ முடியாது இந்தியாவில் என்கிற நிலைக்கு அவன் கொண்டு வந்து விட்டான். அல்லாஹ் சும்மா இருப்பானா? ஒவ்வொரு 100 வருடத்திற்கும் ஒவ்வொரு 1000 வருடத்திற்கும் ஒரு முஜத்திதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைப்பார். முதல் 1000 ஆண்டினுடைய முஜத்தித், தீனை புதுப்பிக்கக்கூடியவர்கள் என்று உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 2000வது 1000 ஆண்டுக்கு ஹஜ்ரத் சையத் அஹ்மத் சர்ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் தோற்றுவித்தார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அவர்கள் இந்த அக்பருடைய கொள்கையை எதிர்த்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறைக்கு போனா அங்க உள்ள போய் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி தங்களுடைய கொள்கைக்கு தோதுவாக இஸ்லாத்தினுடைய விடுவிய கருத்துக்களை, சத்தியங்களை ஏற்க செய்கிற ஒரு வேலையை யூசுப் அலைஹிஸ்ஸா செஞ்ச மாதிரி இந்த ஜெயிலில் இருந்துட்டு அவரு செய்ய ஆரம்பிச்சார். இந்த செய்தி அக்பர் சக்கரவர்த்திக்கு தெரிஞ்ச உடனே, ஆஹா பெரிய வேட்டு வைக்கிறானே, இவன் இருக்கிற ஆளையெல்லாம் அள்ளிட்டு போயிடுவான் போல தெரியுதுன்னு சொல்லி கடைசியில விடுவிச்சிருக்கன்னு சொன்னதுக்கு பிறகு உள்ள இருந்த ஆளுகள்லாம் வந்து சொன்னாங்க, இவர் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல, கண்கூடாக இவருடைய பேர் அற்புதங்களை எல்லாம் நாங்கள் கண்டிருக்கின்றோம். சத்தியத்திற்கு, உண்மைக்கும் சத்தியத்திற்கும் உட்பட்ட ஒரு மனிதர், நேர்மையான நீதமான மனிதர், மனித புனிதர், பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர் என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம்
கூட்டம் உருவாக்கிவிட்டது. பார்த்தா கடைசியா அதுக்கு பின்னால் வந்தவங்க ஜஹாங்கீர் கூட அந்த கொள்கைக்கு உட்பட்டு விட்டார். ஒரு சரிதாய் சொல்றது சரிதாய். பெரும் கூட்டம் அவர்கள் பக்கம் போனது. முஜத்தித் அல்-பசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் அன்றைக்கு உறுதியாக நின்று இந்த ஷரியத்தை பாதுகாப்பதில் அவர்கள் செய்த சேவை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார். அவர்கள் நமக்கு என்ன வந்துச்சு, எப்படியோ போறான், நம்முடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் என்று சொந்த காரியம் ஜிந்தாபாத் என்ற கொள்கையில் அவர் போயிருந்தார் என்று சொன்னால் அந்த தீன் அன்றைக்கு எதிர்க்கப்பட்டிருக்கார். தீனுல் இஸ்லாம் அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை விட தீனுடைய வாழ்க்கை, ஷரியத்தினுடைய வாழ்க்கை, அதனுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று கருதிய உலமாக்களுடைய சேவைதான் நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கும் நம்முடைய ஷரியத்திலே அன்றாடம் கை வைக்கப்படுகிறது. அன்னைக்கெல்லாம் என்னைக்காவது கை வச்சான், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை. பிள்ளைகள் மக்தபுக்கு போன உடனே கொல்லுவல்லா சூறா ஓதி கொடுப்பாங்க, அல்லாவுடைய தௌஹீதுடைய விஷயத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. கிறிஸ்துவ கான்வென்ட்டுகளுக்கு போனால் ஜபம் சொல்லிக் கொடுப்பார்கள், ஜபிப்பார்கள். ஆனால் இவன் எல்லாரும் சிவில் கோடு மாதிரி எல்லாரும் ஒரே கருத்தை தான் கொண்டிருக்க வேண்டும், ஒரே ஜபம் தான் இருக்க வேண்டும் என்று வந்தே மாதரம் கொள்கையை கொண்டு வந்தான். பாரத் மாதா என்று ஒன்றை அறிமுகப்படுத்தினான். முஸ்லிம்கள் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினான், வற்புறுத்தி கொண்டிருக்கிறான். குழந்தை, பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்தில் அது பதிந்து விடுகிறது. நாமும் முஸ்லிம்களுடைய மதரசாக்களிலேயோ பள்ளிக்கூடங்களிலேயோ கொண்டு போய் சேர்க்காமல் கான்வென்ட்டுகளிலே கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு ஆங்கில புலமை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ஆயிரங்களை லட்சங்களை கொட்டி கொடுத்து அங்கே கொண்டு போய் விடுகிறோம். வருகின்ற போது நம்முடைய பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளையாக வெளிவருகிறது, இந்து பிள்ளையாக வெளிவருகிறது. இதிலே மிக மும்முரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் ஆந்திர மாநிலம். ஆந்திர மாநிலத்தினுடைய பாட புத்தகங்களை எடுத்து பாருங்கள். இடத்திலே இதை வைத்திருக்கின்றேன். எப்படியெல்லாம் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். முஸ்லிம் குழந்தைகள் மாறிக்கொண்டு போகின்றார்கள். நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய வாரிசுகள். நம்முடைய மகன் இன்றைக்கு ஒரு சிறுபையனாக இருப்பான், நாளைக்கு ஒரு பள்ளியினுடைய முத்தவல்லியாக வரலாம், ஒரு சமுதாயத்தினுடைய வழிகாட்டியாக வரலாம், வழிநடத்தி செல்லக்கூடியவனாக வரலாம், ஒரு இஸ்லாமிய நிறுவனத்தினுடைய தலைவனாக வரலாம். அவருடைய வாழ்க்கையை அநியாயமாக கொண்டு சென்று கிறிஸ்துவ கான்வென்ட்டிலே அடகு வைக்கின்ற இந்த தாயும் தகப்பனும் ஷரியத்தை எங்கே பாதுகாக்கிறார்கள்? யாரும் ஒருத்தர் நினைக்காதீங்க. தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம். சமுதாயம் என்று ஒரு தனிமணி தனி பொருள் இல்லை. ஒரு ஆள் செஞ்சால் என்ன ஆகிற போது ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் நினைக்கிறான். அஜத்துமார்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தீனத்தை சரியத்தை பாதுகாத்துக்குவாங்க, எல்லாரும் போய் பாதுகாக்கணுமா? அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க செஞ்சுட்டு போறாங்க. நம்ம பிள்ளைய படிக்க வச்சு டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது இந்த எல்லா நபர்களும் சேர்ந்துதான் சமுதாயம். மரங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு தோப்பு, மலர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மாலை. மலர்கள் காய்ந்திருந்தால் மாலையும் அப்படித்தான் இருக்கும். மரங்கள் பட்டு போன மரங்களாக இருந்தால் அந்த தோப்பும் அலங்கோலமாகத்தான் காட்சி தரும். வனப்பும் செழிப்பும் மிக்க மரங்களை கொண்ட தோப்பு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரு மரம் இல்லை, ஒவ்வொரு மரத்தை வளர்க்கின்றவன் செழிப்பாகவும் வனப்பாகவும் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த தோப்பு எப்படி இருக்கும்? செழிப்போடு காணப்படும். பட்டு போன மரங்கள் இருந்தால் அந்த தோப்பும் அப்படித்தானே இருக்கும். தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம்.
ஒவ்வொரு தனி மனிதர்களும் நாம இப்படி இருந்தால் அதனால நான் பாதிப்பு என்று நினைத்தால் சமுதாயமே நாரிப்போம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். மாபில் கௌமை மாபின் நஃப்ஸை மாற்றிக் கொள்ளாதவரை மாபில் கௌமை அல்லாஹ் மாற்ற மாட்டான். என்ன அர்த்தம்? மாபின் நஃப்ஸ் சொன்னா தனித்தனி மனிதர்கள். தனித்தனி மனிதர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டால் சமூக மாற்றம் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். நம்ம தானே வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிக்கணும், நாம ஒருத்தர் தானே செய்யணும், அதனால என்ன தாயிர போகுதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது அது ஒரு சமுதாயத்திலேயே புறையோடிய புற்றுநோயாக மாறுகிறது. இதைத்தான் எதிர்க்கிறோம். இது பொது பிரச்சனை, வீட்டு பிரச்சனை அல்ல. உன்னுடைய வீட்டினுடைய நடுப்பகுதியில இருந்து கொண்டு நீ மலங்கழித்து வைத்தால் உன்னை கேட்பதற்கு யாரும் இல்லை. உன்னுடைய வீட்டை நீ நெத்திசாக்கிற அப்படியே போயிட்டு போ. ஆனால் பொது கிணற்றிலே மலங்கழித்தால் ஊர் மக்கள் எல்லாம் தண்ணீரை எடுக்கின்ற பொது கிணற்றிலே நீ சிறுநீர் கழித்தால் உனக்கு மட்டும் செய்கின்ற நஷ்டம் அல்ல, அந்த மஹல்லாவை சேர்ந்த தண்ணீரை எடுக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நீ செய்கின்ற நஷ்டம் அது. எனவே ஊர் தலைவருக்கு கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, பட்டேல்கள் முத்தவல்லிகளுக்கு கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, உலமாக்களுக்கு கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் நீ செய்வது சமூக துரோகம், சமுதாயத்திற்கு துரோகம், தனிமனித துரோகம் அல்ல. இப்படித்தான் நம்முடைய சமுதாயத்திலே தனிமனிதர்கள் இப்படியே செஞ்சு 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 கடைசியாக சமுதாயத்தினுடைய இழிநிலையை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போய்விட்டது. ஒரு நாளைக்கு முத்தலாக்கு பிரச்சனைங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், இப்படியே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடின் பக்கம் இன்றைக்கு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தனி மனித சரியத்துக்கு என்று உள்ள தனி அடையாளங்கள் பறிக்கப்படுகின்றன. இது இந்த நேரத்தில் அன்றைக்கே எடுக்கப்பட்ட முடிவு. பிரிட்டிஷ் அரசு தோற்றுவித்த குழப்பங்களில் இதுவும் ஒன்று. முல்லாக்களை ஒழிக்க வேண்டும், ஆங்கில கல்வியையும் கலாச்சாரத்தையும் முஸ்லிம்களிடத்திலே புகுத்த வேண்டும், குர்ஆனுடைய கருத்துக்களை அவரிடத்திலிருந்து பிடுங்கி எடுக்க வேண்டும். இந்த மூன்றும் பெரும் தலைவர்கள் குழுமிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அது முடுக்கிவிடப்பட்டது, உலகம் முழுவதும் முடுக்கிவிடப்பட்டது. அதில்தான் முல்லாக்கள் குறிவைக்கப்பட்டார்கள். எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆளுங்களை இருப்போம். இது இவன் செய்ததல்ல. ரஷ்யாவிலே ஏற்பட்ட புரட்சி, பல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் கொன்று வைக்கப்பட்டது. புகாரா என்ற இல்முடைய கேந்திரம் அழிக்கப்பட்டது. நைசாபூர் என்ற இல்முடைய கேந்திரம் அழிக்கப்பட்டது. ஈராக்கிலே முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பிரமாண்டமான லைப்ரரி யூப்ரட்டிஸ் நதியிலேயும் சைப்ரிஸ் நதிகளிலேயும் அது ஓடவிடப்பட்டது. மனித ரத்தங்களால் அந்த தண்ணீர் செந்நீராக மாறியது. எத்துணை பித்னாக்கள்! ஆனால் ஈராக் மீண்டும் நிமிர்ந்து நின்றது. ஸ்பெயின் நாட்டை அழித்தார்கள், ரஷ்யாவை அழித்தார்கள். அந்த அப்படியே அந்த என்ன பேட்டர்ல அவன் கொண்டு வந்தானோ அதே ஸ்டைல்ல அதே பரிமாணத்துல இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே புகுந்திருக்கிறார். மனிதனுடைய உணர்வுகளை தூண்டி விடுகிறார்கள், உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்கின்றார்கள். இந்த வேலையை முதல்ல செஞ்சவன் கம்யூனிஸ்டுக்காரன். அந்த கம்யூனிஸ்டுடைய அதே அடிச்சுவட்டை ஃபாலோ செய்தவன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி RSS இந்த கூட்டங்கள்.
நாம் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நம்முடைய நம் சரியத்தை நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தலைக்கு மீறி வெள்ளம் போச்சுன்னு சொன்னா இனி ஜான் போனா என்ன, வளம் போச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துடும். கத்துமன போவத்து எவனா சொல்லிட்டு போறான், காதியா எங்க வந்து அதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது. இப்படியே சொல்லி சொல்லி இது டெவலப் ஆகி எங்க வந்து நின்றுருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காதியாரை பற்றி இப்போ ஓரளவு அங்கங்க பேச ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. காந்தியாடிக்கு அப்பம் கூட இப்ப வந்துட்டான். காந்தியானியுடைய அப்பன்னு சொன்னா அவன் நுபுவத்தில் தான் கை வச்சான். நுபுவத்தில் தான் கை வச்சான். இவன் ருபூபியத்திலேயே கை வைக்கிறான். கௌஹர் ஷாஹின்னு ஒருத்தன், அவனுக்கு கையாளாக யூனுஸ் ஷாஹின்னு ஒருத்தன். இந்த கௌஹர் ஷாஹி சொல்றான், முஸ்லிம்கள் தாண்டி வச்சவன், 5 நேரம் தொழுதுட்டு இருந்தவன், ஜமாத்தில் போனவன், மூணுலாம் உட்கார்ந்துருக்காங்க. அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தஸ்கியாங்கிற பேரில் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது. உள்ள சுத்தமாகலன்னு சொன்னால் நீ மனுஷனாகவே இருக்க மாட்ட. உள்ளத்தை சுத்தப்படுத்து. எப்படி முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னால், ரப்புல் அர்பாப் கௌஹர் ஷாஹி, கௌஹர் ஷாஹியை எல்லா ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன் அவர்தான் என்று ஏற்றுக்கொள்ளாதவரை உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது. அல்லாவை விட உயர்ந்தவர் கௌஹர் ஷாஹி. அல்லாவுக்கும் கடவுள் கௌஹர் ஷாஹி தான். ரப்புல் அர்பாப்னு சொன்னா ரப்புகளுக்கெல்லாம் ரப்பு. அவன் சொல்றான், ஜப் தக் गौहर शाही रब्बुल अरबाब है, रब्बुल अरबाब को न मानने की सूरत में कोई मुसलमान नहीं बनेगा சொல்றான். என்கிட்ட அது பதிவு இருக்குது. இது முத்தி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவன் அதாவது எலி பறிச்சுன்னா என்ன பறிச்சாளி தானே, எலி பெருசாச்சுன்னா பெருச்சாளி தானே. அது மாதிரி இப்படியே பெருத்து எங்கே போயிட்டான்னு கேட்டா, இதில் அவன் சொல்லிக் கொடுக்குறான், குத்தா ஹூ கௌஹர் ஷாஹி கா குத்தா ஹூ சொல்லிக் கொடுக்குறான் அவனுக்கு. இது என்ன திக்ர் மஜ்லிஸ், இதுக்கு பேர் என்ன? திக்ர் மஜ்லிஸ். நான் நாயாக இருக்கிறேன் கௌஹர் ஷாஹிக்கு நாயாக இருக்கிறேன். குத்தா ஹூ கௌஹர் ஷாஹி கா குத்தா ஹூ. இதை சொல்ற ஒரு கூட்டம் யார் தெரியுமா? முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள் கூட்டம் தான். முர்த்தத்தாய் போயிட்டான். எத்தனை பேர் முர்த்தத்தாய் போயிட்டு இருக்கிறான். நுபுவத்தில் கை வைக்கல, ருபூபியத்தில் கை வச்சிருக்கிறான். இந்த நிலைமை நீடிக்குமையானால் படுமோசமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வரும். சொல்லிக் கொண்டிருந்தோம், சந்திச்சுட்டு கொண்டிருக்கிறோம். ஷக்கீல் இப்னு ஹனீஃப்னு ஒருத்தன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீகாரில் எதவனா ஒருத்தன் கழிச்சடை ஷக்கீல், அவன் நான் தான் ஈசாங்கிறான், நான் தான் தஜ்ஜாலை கொல்லுவேங்கிறான், நான் தான் மஹ்திங்கிறான். அதை நம்ம இளைஞர்கள் இருக்கானுங்கள கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கருத்தை அட்ராக்ஷனாக சொல்லக்கூடிய பாணியில் அழகுபடுத்தி சொன்னால் ஆஹா அப்படின்றான். இந்த பூமுட்டைகள் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் இது வளர்ந்துட்டு போகும். அவன் இந்த மாதிரி புதுசாக கருத்து சொல்கிறான். ஒரு கருத்தை பாருங்க, இது தஜ்ஜாலு அவன் காஃபிர், தஜ்ஜாலு காஃபிர். அந்த காஃபிரை கொல்லணும். யாரு கொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் தஜ்ஜாலை கொல்லுவா. ஷக்கீல் இப்னு ஹனீஃப் சொல்கிறான், தன்னுடைய கொள்கை சகோதரர்களை வச்சுட்டு சொல்கிறான், அமெரிக்கா கா கடைசியில் என்ன இருக்குது? கா. பிரான்ஸில் கடைசி முன்னால் என்ன இருக்குது? ஃபிர். ரெண்டையும் சேர்த்து கா ஃபிர். பிரான்ஸில் ஃபிர் இருக்குது, அமெரிக்காவில் கா இருக்குது. இந்த 2 நாடும் சேர்ந்து காஃபிர். இந்த காஃபிர் தான் தஜ்ஜாலு. அமெரிக்காவும் பிரான்ஸு தான் தஜ்ஜாலு. அந்த தஜ்ஜாலை கொல்ற ஈசா மசீஹ் நான் தான் அப்படிங்கிறார்.
கேனப்பைய ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தகப்ப இல்லாமல் பிறந்தவங்க. அவங்க தகப்பனுடைய துணை இல்லாமல் அல்லாஹ்வுடைய குத்ரத்து கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர்கள். இவனுக்கு ஹனீஃப்னு ஒரு தகப்பன் இருக்கிறான். இவன் எப்படி ஈசாவாக முடியும்? புகாரியில முஸ்லிம்ல தெளிவா வருது. ஈசா இவன் தான் மஹ்திங்கிறான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸில் நிற்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வாங்க தொழுகு வைங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்காக தான் காமத் சொல்லப்பட்டிருக்குது, நீங்களே தொழுகு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முற்படுத்துவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் நின்று தொழுகுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த உம்மத்தை பின்பற்றுவார், இந்த நுபுவத்தை, இந்த ஷரியத்து முஹம்மதியாவை பின்பற்றி அவர்கள் வாழுவார்களே தவிர நபியாக அவர்கள் வரமாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை உண்மைதான், ஆனால் நபியாக வரமாட்டார்கள். ஒரு உம்மத்தினுடைய ஒரு நபராகத்தான் அவர்கள் வருவார்கள் என்பதை காட்டுகின்ற முறையிலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாலே நின்று அவர்கள் தொழுவார்கள். கையில் இருக்கட்டும். இப்படிலாம் ஹதீஸ் வரும்போது நான் தான் ஈசா, நான் தான் மஹ்தி, நான் தான் காஃபிரை கொள்ளுவேன். அந்த காஃபிர் அமெரிக்காவும் பிரான்ஸு தான். புது கருத்துக்கள் எல்லாம் சொல்லும் போது இதுக்கு சரிங்க. நம்ம நாடு எப்படின்னா, புதுசா எந்த கருத்தை சொன்னாலும் சரி அதுக்கு 4 பேர் கண்டிப்பா இருப்பான். போயிட்டே இருப்பான். ஒரு சத்தம் வரும், ஓடிட்டேன்னு சத்தம் வரும், போயிடுவான். பஜாருக்கு ஜாமான் வாங்க வந்தவன் இந்த சத்தம் கேட்ட உடனே உள்ள போயிடுவான். இல்லை ஒழிகன்னு அவனை தனியாக கூப்பிட்டு ஏண்டா ஒழிகன்னு சொன்னேன். எல்லாம் சொன்னாங்க, நானும் சொன்னேன். இதுதான் நம்முடைய நிலைமை. எல்லாம் சொல்றான்னா கேப்பையில நெறிவடினா கேட்கிறவனுக்கு எங்கேயா போச்சுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி எவனோ ஒருத்தர் சொன்னான்னா இவனுக்கு ஏன் சிந்திக்க தெரியலையா? அப்படி ஒரு கூட்டம் பெங்களூர்ல எல்லாம் கூட்டமா போயிட்டு இருக்குதுங்க. கூட்டமா போயிட்டு இருக்குது. ஹைதராபாத்தில் கூட்டமா போயிட்டு இருக்குது. வடநாட்டில் கூட்டமா போயிட்டு இருக்குது. என்ற பதிவு இருக்குது. போறவங்க அவங்க பேசுறவங்க எல்லாத்தையும் இந்த கௌஹர்ஷாலி அவனுடைய விக்ரம் மஜ்லிஸ் நடந்தது, அதை ஒருத்தன் போதிக்கிறது எல்லாம் இருக்கு. தாடி வச்சவன் 5 நேரம் தொழுதுட்டு இருந்த குடும்பமே அப்படியே போகுது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷரியத்தை பாதுகாப்பதிலே நம்முடைய முன்னோர்களையும் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய அமல் நிலைகளையும் சிந்தித்து பாருங்கள். பர்தாவுடைய சட்டத்தை கொண்டு வந்தால் நமக்கு என்ன போச்சு? வந்தே மாதரம் சொன்னா சொல்லிட்டு போ, நமக்கு என்ன போச்சு? ஜெய் ஸ்ரீராம் சொன்னா 2 வார்த்தையை சொல்லு, நமக்கு என்ன போச்சு? எவனோ ஒருத்த வசியன்னு சொல்றா, சொல்லிட்டு போனா நமக்கு என்ன போச்சு? யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தா இந்துக்களுடைய கொள்கைகளை எல்லாம் நம்ம ஏற்க வேண்டியது வரும். ஏற்றுக்கிட்டா என்ன போச்சு? வீட்டை கட்டியாச்சு, குடும்பம் நடத்துறோம், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இருக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர்களா சரியத்தை பாதுகாப்பவர்கள்? நாம் கைகட்டி இன்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலையிலே உலகாய் அழைத்துக் கொண்டிருக்கிறார். படுமோசமான இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண், பக்கா பிஜேபியினுடைய மென்டாலிட்டி உள்ள பெண். அரசு நமக்கு சாதகமாக இல்லை, நீதிமன்றம் நமக்கு சாதகமாக இல்லை. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த கட்சி அரசியல் எதுவும் எனக்கு சாதக பாதகங்கள் எதுவும் இல்லாமல் ஷரியத்தை மட்டும் முன்வைத்து சொல்லுகிறேன். ஷரியத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு எந்த அரசும் தயாராக இல்லை. நம்முடைய ஷரியத்தை நாம் தான் பாதுகாத்தாக வேண்டும். கள்ளத்தீர்வு கொண்டு வராமல் முடிக்கணும்னு அர்த்தம் கொள்ளும். இது பேசிக்கொண்டே போகலாம். நம்முடைய அமல நிலைகள் சிந்தித்து பாருங்கள்.
நம்முடைய சரியத்தை பாதுகாப்பதில் நம்முடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய சரியத்தை பாதுகாப்பதில் முன்னோர்களை பயன்படுத்தியதை போன்று அல்லாஹ் நம்மையும் பயன்படுத்திக் கொள்வானாக. சரியத்தின் மீது இஸ்திகாமத் என்ற நிலையான தன்மையை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக என்று நல்ல நேரத்தில் துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.